அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நிறைய நேரங்களில் இந்த கேள்வி உங்ககிட்ட ரொம்ப யோசனை வரும். நான் யூரின் போகும்போது யூரினில் வந்து பபிள்ஸ் அதிகமாக இருக்குது, நுரை அதிகமாக இருக்குது. அப்போது என்ன காரணம்? காலையில் எழுந்திரிச்சு போகும்போது அந்த நுரை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நார்மலி ஒரு நேரம் வந்து உங்களுக்கு நுரை அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து லைக் தண்ணீர் குறைபாடு டீஹைட்ரேஷன் இருந்தால் கூட அந்த நுரை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு இனிப்பு நீர் இருக்குது, இரத்த கொதிப்பு இருக்குது, அந்த இனிப்பு நீரை சரியாக கவனிச்சிக்கல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை உங்களோட இரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்போ யூரின் போனாலும் நுரை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது புரோட்டீன் லீக்கேஜ் யூரினில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணும்போது வந்து 2 விதமான செக் கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் யூரின் செக்கில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களோட யூரினில் வந்து லைக் எந்த கலர் இருக்குது, உங்கள் யூரினோட கலர் நிறத்தன்மை எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அந்த யூரினில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, அதாவது பாக்டீரியா இருக்கா, ரத்தம் இருக்கா, அப்புறம் புரோட்டீன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அதில் வந்து புரோட்டீன் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அந்த டெஸ்ட்டை மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அடுத்த ஒரு டெஸ்ட் இருக்குது, இது வந்து மைக்ரோ ஆல்புமின்யூரியான்னு சொல்லுவாங்க. அந்த யூரினில் இருக்கிற சிறுகிய அதாவது சின்ன விதமான புரோட்டீன்கள் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து யூரின் ஆல்புமின், யூரின் கிரியாட்டினின், ஆல்புமின் கிரியாட்டினின் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்புமின் கிரியாட்டினின் ரேஷியோ வந்து 3க்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆரம்ப கட்ட யூரினில் புரோட்டீன் வெளியாகுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் உங்களோட புரோட்டீன் நார்மல் புரோட்டீன் மட்டும் வந்து நெகட்டிவ்னு இருந்துட்டு இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின்யூரியா அதாவது கிரியாட்டினின் ரேஷியோ வந்து அதிகமாக 3க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டில் உங்கள் யூரினில் புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அதை உடனே நீங்கள் சரி பார்க்கணும். இல்லைன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி யூரின் புரோட்டீன் ரொம்ப வெளியாகும்போது கால் வீக்கம் வரும். அப்போ உங்களோட பிளட் செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேஜ் 3ல் இருக்குது, ஸ்டேஜ் 4ல் இருக்குன்ற அந்த அளவுக்கு உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது பற்றின விவரங்கள் வேணும்னா உங்களோட மருத்துவரை போய் நீங்கள் சந்தித்து இது பற்றின விவரங்கள் கேட்கலாம். எங்களோட ஆலோசனை வேணும்னாலும் கீழ் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.